சிரிக்கும் திங்கள் அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். தினம் தினம் புதுமை வேண்டும், அது நல் பதுமையாக இருத்தல் வேண்டும் என்பதற்காக அழகு தமிழ் கவிதை கழகம் அனுதினமும் ஒரு பதிவின் மீது பயணம் கொள்கின்றது என்றால் அந்த பதிவில் சிறிதேனும் நன்மை பயித்துவிட வேண்டும், பிறர் வாழ்விலும் நல்லது ஏறிவிட வேண்டும் என்பதற்காக என் உறவுகளே, மிக கடினமானது இந்த உலகத்தில் விளைபொருளை விளைவிப்பது. அந்த விளைபொருள் இந்த உலகத்தின் ஆணிவேராக உயிர் வாழ உதவும் பொருளாக இன்றளவும் இருந்து கொண்டிருக்கின்றது. நமக்கான தேவையை இதுதான் அதுதான் என்றென்றோ இருக்கலாம். மிக மிக முதன்மை பெற்றது உணவு எனும் தேவை. அந்த பொருளை தயார் செய்யும் விவசாயிகளுக்கு தன் விளைவித்த பொருளை பாதுகாப்பாக வைத்து கொண்டிருக்கும் நிலைமையில்தான் பெருத்த மாற்றங்கள் இன்றளவும் இருந்து கொண்டிருக்கின்றது. மழை காலங்களில் எண்ணற்ற பயிர் சேதங்கள் முளை கட்டிவிடும் சூழ்நிலைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இதிலெல்லாம் மாற்றம் வேண்டும். மார்த்தட்டி கொள்கின்றோம். காலம் மாறிவிட்டது, நாம் அனைத்திலும் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் என்று. இங்கு நிலைமைகள் என்னவென்று பார்த்தால், பயிரை பாதுகாக்க கூட சரியான இடங்கள் இல்லாத நிலைமையில்தான் இன்றளவும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அரசாள்பவர்கள் முதல் முக்கியமாக இதை கையில் எடுத்து ஒரு கோடி விவசாய தானிய பொருட்கள் மூட்டைகள் அடுக்கும் நிலையங்கள் என ஆங்காங்கே மழை நீர் பட்டாலும் படாத நிலைமையிலும் இருக்கும் வண்ணம் செய்து கொள்ள வேண்டும். உணவின்றி அமையாது உலகு என பதிவில் அடிக்கடி நான் உரைப்பதுண்டு. உணவை பாதுகாக்க வேண்டும் என்றால் இதுபோல் பாதுகாப்பான இடங்கள் வேண்டும். அதை அரசாங்கம் முன்னுரிமை செய்ய வேண்டும். என் உறவுகளே,